ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரன் வீட்ல பாத்ரூம் கட்டுறதுக்கு பூஜை போட்டுக்கிட்டு இருக்கையில நடேசன் அண்ணன் இங்கே வர்றாரு. வந்து இங்கே செங்கலே எடுத்து வைக்கக்கூடாதுன்னு சொன்னோம். நீங்கள் என்னடானா பாத்ரூம் கட்ட போகிறீங்க. ஏன்டா இந்த வீடு வந்து கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும்ல. மீதி எப்பட்றா எங்களுக்கு தெரியாமல் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தான் வந்து சவுண்டு விட்றாரு. இவங்களும் அங்கே உள்ளவங்க பூரா எல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. ஒன்றுல கூட அவர் அடங்க மாட்டேங்கிறாரு. ஓவராக சவுண்டு விட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்து பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்த நடேசன் வந்து இங்கே வா ஓரமாக உன்னிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு போகிறாரு. அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப பயப்படுறாரு. ஏன்னா இவன் வந்து பட்டுன்னு அடிச்சு போடுவானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் விட்றா எதுக்குடா என்னை தனியாக கூட்டிகிட்டு வந்தா அப்படிங்கிறாரு. இங்கே பாரு ஒழுங்காக அந்த இடத்த விட்டு போயிடு, இல்லைன்னா நடக்கிற கதையே வேணாம்னு சொல்லிவிட்டு அவர் பாணியில் அவர் ஸ்டைலில் உன்னை சொல்லி மிரட்டுறாரு. அதை கேட்டு பயந்து போய் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடுறாரு. இதை போய் கஸ்தூரிகிட்ட சொல்லவும் கஸ்தூரி ஆத்திரப்பட்டு கஸ்தூரி வீட்டுக்காரும் கஸ்தூரி அண்ணன் 3 பேரும் வந்து சேரன் வீட்டுக்கு வர்றாங்க. சேரன் வீட்டுக்கு வந்து கஸ்தூரி கத்துறது தான் எல்லாத்துக்கும் தெரியும்ல. ஒரே சவுண்டு தான். எப்புட்றா ஏண்டா பாத்ரூம் கட்ட வேணாம்னு சொன்னால் என்னமோ ஏன் பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துருவேன்னு சொன்னியாம்ல. இங்கே போய் சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைய வாளாவட்டியாக கூட்டிகிட்டு வந்துடும்னு என்ன மிரட்டினியாம்ல. ஏண்டா நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி வந்து கத்த. உடனே நடேசன் வந்து சொல்கிறாரு, ஏண்டி இதுக்கு மட்டும் நான் பெரிய மனுஷனா? நீ என்ன பெரிய மனுஷி மாதிரியா நடந்துக்கிட்ட? ஓ மகன் என் மகனைத்தானே விரும்புனா, உண்மையை தானே சொல்ல போகிறேன்னு சொன்னேன். என்னமோ இல்லாத சொல்ல போகிறதா வந்து நீ மிரட்டிக்கிட்டு இருக்க. ஒரு புள்ள விரும்பின வாழ்க்கையை சேர்த்து வைக்க முடியலை. நீ எல்லாம் ஒரு பெத்த தாய், நீ வந்து பேசிக்கிற பெரிய மனுஷனான்னு என்னையே வந்து கேட்குற. இங்கே பாரு நாங்கள் பாத்ரூம் கட்ட தான் போகிறோம், நீ என்னடி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி இவரும் சவுண்டு விட்டுக்கிட்டு இருக்காரு. இங்கே பாரு மீறி இந்த இடத்துல பாத்ரூம் கட்டினேன்னா இப்போயே நாங்கள் போலீஸ் வக்கீலோட வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி நீ செய்வ தெரிஞ்சதை பாரு. நீ போய் போலீஸை கூட்டிகிட்டு வருவியோ வக்கீலை கூட்டிகிட்டு வருவியோ யாரை வேணாலும் கூட்டிகிட்டு வா, இது என் பேரில் தான் இருக்குது. ஆனால் பத்திரம் இப்போதைக்கு இல்லை. அதை காரணத்தை வச்சுக்கிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு இத்தனை வருஷமாக என்னை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி இப்போ தான் பத்திரம் காணாமல் போனால் பேரை சொன்னாலே எடுத்து கொடுத்துட்றாங்க. அது மாதிரி நாங்கள் எடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்குருவோம். ஆனால் பாத்ரூம் கட்டுறது உறுதி அப்படிங்கிறாரு நடேசன். அப்போ தான் வந்து நடேசன் அண்ணன் யோசிக்கிறாரு, என்ன இவ்வளோ தெளிவாயிட்டானே, மண்ணு பைய மாதிரி கிடந்தேன். லாரி ஓட்ட போவேன், தண்ணி அடிப்பேன், வந்து கவுந்துருவேன், வீட்டை பற்றி எதுவுமே நினைக்க மாட்டேன். இப்போ கொஞ்சம் தெளிவாக பேச ஆரம்பிச்சிட்டானே. உண்மையிலே வந்து இவன் பத்திரத்தை தேடி எடுத்துருவானோ, இல்லை தேடி எடுத்து வச்சுக்கிட்டுதான் நம்மளை தெரியாத மாதிரி பேசுகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பின்வாங்குறாரு. அதுக்கப்புறம் தான் நிலா வர்றாங்க. மழை பெஞ்சா வீடு இடிஞ்சு உட்கார நிலமையில இருக்குது. ஒரு சிமெண்ட்டை கூட பூச விட மாட்டேங்கிறீங்க. இப்போ வந்து ஒரு வெளியில் ஒரு பாத்ரூம் கட்டுறதுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், மிஞ்சி மிஞ்சி போனால் வக்கீலையும் போலீஸையும் தானே கூட்டிகிட்டு வருவீங்க. கூட்டிகிட்டு வாங்க, நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் எடுக்கிற நடவடிக்கையை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாத்ரூம் அவங்க கட்டத்தாங்க செய்வாங்க. போங்க போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறாப்புல. என்னடி இவ்வளோ நேரம் நீ வாயை திறக்கலைன்னு இருந்தேன், இப்போ வாயை திறந்துட்டியா? நீ வந்த பிறகு தாண்டி இவ்வளோ பேரும் எங்களை ஏற்று பேச ஆரம்பிக்கிறாங்க. அது வரையும் பெட்டி பாம்பாக கிடந்தாங்க. ஒரு அரட்டு போட்டோம்னா ஒருத்தர் ஏற்று பேச மாட்டேன். இப்போ அவ்வளோ பேரும் படபடன்னு கிளம்பிடுறாங்கடி அம்பிட்டு பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் சோழன் வந்துட்டு கேட்குறாரு, இங்கே பாருங்கள் இந்த இடத்த விட்டு இப்போ போகிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. போக முடியாதுடா, என்னடா செய்வ, நீ பாத்ரூம் கட்டுறதை நிப்பாட்டு, நாங்கள் இந்த இடத்த விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி வீட்டுக்காரர் கேட்குறாரு. கேட்கவும் அதுக்கப்புறம் பாண்டியன் சொல்கிறாரு, யோ உனக்கும் இதுக்கு என்னையா சம்மந்தம், இவங்க 2 பேர்னாலும் கூட பிறந்தவ, நீ எதுக்குயா தேவையில்லாமல் இந்த சொத்துக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு பாண்டியன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து நடேசன் அண்ணன் சொல்கிறாரு, டேய் அவள் வந்து என் தங்கச்சியை கட்டியிருக்கான், கேட்குறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குடா, நீ என்னடா அதை பற்றி நீ எப்படிடா உரிமை இல்லைன்னு கேட்ப அப்படின்னு சொல்லவும் சோழன் சொல்கிறாரு, இவங்களை இப்படி பேச விட்டுக்கிட்டு இருந்தோம்னா சரியாக வராதுன்னு சொல்லிட்டு கட்டையை எடுத்து ஓங்கி நடேசனுடைய அண்ணன் மண்டையை உடைக்கிறாரு. உடைச்சதும் ஐயோ அப்பான்னு கத்திக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு அவங்க அண்ணனை கூட்டிக்கிட்டு போகிறாங்க. என்னடா சோழா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி சோழனை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆஸ்பத்திரி வேற போயிட்டாங்கடா, நீ வேற மண்டையை உடைச்சி அவருக்கு ரத்தமாக ஊற்றுது, ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்றாச்சுன்னா நம்ம மேலே சும்மாவே போலீஸு வக்கீலுங்கிறாங்க, ஏன்டா இப்படி அவசரப்பட்டு எடுத்த அப்படின்னு சொல்லி சேரன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, இனிமேல் அவங்க இந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க, இப்படி வர்ற விட்டோம்னா பேச விட்டு வேடிக்கை பார்க்கனால தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ தான் நடேசன் சொல்கிறாரு, டேய் இனிமேல் வந்தால் இப்போயாவது அவன் மண்டையை உடைச்சான், நான் வந்து அருவாள் எடுத்து போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன், பேசாமல் இருட்டா, இப்படி பயந்து நீ பயந்து எல்லாத்தையும் பயமுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு இவன் செஞ்சதான்ட்டா சரி அப்படின்னு சொல்லி நடேசன் பேசிக்கிட்டு இருக்காரு.